நாட்கள் ஷோ பார்த்து ப்ரீவி ஷோ. நான் அந்த ஏழு நாட்கள்னு நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அது ரொம்ப லவ் ஸ்டோரி தான். ஆனால் அதை விட வந்து இதில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக நடந்துருக்க ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு எண்டெலாம் எனக்கு ஒரு மாதிரி பெயினாகவே இருந்தது. அது இங்கே ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி இதில் ரெண்டு பேரும் ஹீரோயின் ரெண்டு பேரும் புதுசு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு படத்தில் பர்ஃபார்முக்கு ரோல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கிறத தாண்டி முதல்ல இயக்குனர் வந்து இதுக்கு நியூ ஃபேஸ் ஓகே அப்படின்னு சொல்லி வர்றது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ரொம்ப பிரமாதமான ரோல். இது எல்லாம் ஒரு 10-20 படம் நடித்தாதான் அதெல்லாம் நடிக்க முடியுங்கிற ஒரு அப்படியான ரோலை வந்து ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரோட சன் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேன் அதே மாதிரி எடிட்டர் எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டைட்டில் முதல்ல கேட்சியான டைட்டில், பாக்யராஜ் சாருடைய டைட்டில். அதை வந்து இந்த கதைக்கு மீனிங்காக தான் வச்சுருக்காங்க. சும்மா டைட்டிலாக வைக்கல, அந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எண்டு உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடையும். அதுக்கு மக்களோட சப்போர்ட் தேவை. இந்த டீம்